தென் மாவட்டங்கள்ல இந்திரா காங்கிரசும் கருணாநிதியும் கூட்டணி வைத்துக் கொண்டு பெருந்தலைவர் காமராஜரை வீழ்த்த வேண்டும் என்று முதல்ல தமிழ்நாட்டில் மதவாத அரசியலை முன்னெடுத்தது கருணாநிதி. இந்திரா காந்தியை கொலை செய்ய முயற்சித்த திமுகவுடன் தான் இவங்க எல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு பெருந்தலைவர் காமராஜருக்கு எதிராக இவங்க என்னென்ன பேசுறாங்கன்னு தெரியுமா தெரியாதா? காங்கிரஸ் திமுக கூட்டணியுடைய கைகூலி ஊடகவியலாளர் முகார் பேசும்போது ஒட்டுமொத்த தமிழகத்துல 200க்கும் மேற்பட்ட இடங்களை புகார் மனு கொடுக்கப்பட்டது உங்களுடைய கவனத்துக்கு வந்துச்சா இல்லையா? காவல்துறையில் இத்தனை புகார் கொடுக்கப்பட்டு உங்களுக்கு கவனத்துக்கு வரலன்னா நீங்க எப்படி சரியான ஒரு முதலமைச்சராக இருப்பீங்க? நிர்வாக திறனற்ற முதலமைச்சராக இருந்திருப்பீங்க. காமராஜர் ஐயா ஏசி இல்லாம தூங்க மாட்டாருங்கிறது 100% பொய்யான தவறான தகவல். கருணாநிதி தான் இந்த பொய்யை முதல்ல சொன்னவரு. திருச்சி சிவா அந்த கருணாநிதி சொன்ன பையன் உண்மை நம்பி சொன்னவரு. இந்த பொய்யை முதலில் சொன்ன ஆள் யாருன்னா யாரு? கருணாநிதி தான். பொய்யர்களுக்கு எல்லாம் தலைவரான கருணாநிதி. கை சின்னத்துக்கு வாக்களிங்க. அந்த கையை யாருக்கு சொந்தம்? ஒரு பிராமணருக்கு சொந்தம். அந்த சின்னமே ஒரு பிராமணருக்கு சொந்தம். காமராஜர் தொண்டர்கள் சொல்லி இன்னைக்கு நாட்டை ஏமாற்றக்கூடிய யாருக்காவது காமராஜர் எந்த சின்னத்தில் போட்டிட்டாருன்னு கேட்க தெரியாது. அந்த அளவிற்கு தமிழர்களை ஏமாற்றி அரசியல் செய்வதில் இந்திரா காந்தி காங்கிரசும் கருணாநிதியும் சளைத்தவர்கள் அல்ல. ஒரு அடுத்த கூட கருணாநிதி செத்ததுக்கு சாகும் போது அவருக்கு மெரினாவில் இடம் கிடைக்கலன்னு காந்தி மடத்தில் வச்சுருவாங்க ஒரு தகவல் வச்சு நாங்கள பதறி போயிட்டோம். ஊழலில் தந்தை, ஊழலுக்காக ஆட்சி கலக்கப்பட்ட ஒருவருடைய பூத உடலை நேர்மையின் மறுவடிவமாக இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். அதாவது இது எனக்கான கண்டென்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. காமராஜர் அவர்களுக்கு திமுக செய்யக்கூடிய விஷயங்கள், துரோகங்கள், இருட்டடிப்புகள், அவரை எதிர்த்து பேசுபவர்களை வளர்த்து விடக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்லி பல விஷயம் அப்பப்போ அந்தந்த நேரத்துக்கான செய்திகளா பேசிட்டு இருக்கோம். இப்ப எல்லாத்துக்கும் மூத்தாய்ப்பா வந்திருக்கிறேன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காமராஜரின் மகன் போல கருணாநிதி அவர்கள் இருந்தார் அப்படின்ற விஷயமும், அவருடைய இறுதிச் சடங்குல அவருடைய உடல் அங்க செய்யும் போது அவர் எப்படிலாம் இருந்தாரு, காருடைய ஹெட்லாம்பை போட்டு விட்டு தான் அவங்க குழியே தோண்டினாங்கன்ற அளவுக்கு பேசியிருக்காரு. ஒரு மகன் போலதான் நடந்துகிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. இபிஎஸ் அவர்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார். அவர் பூத உடலை அடக்கம் செய்வதற்கு மெரினாவில் இடம் கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். ஓரளவுக்கு மக்களுக்கு உண்மை தெரியும். ஆனா இருந்தாலும் நீங்க உங்களுடைய அந்த சரித்திரம், அந்த வரலாறு, திமுகவினுடைய அந்த வனவாசம் புத்தகத்தை எப்படி திருத்துறாங்களோ அது போல வரலாறுகள் திரிக்கப்படுகின்றன. எல்லாத்தையும் திருத்திட்டேமாடா, இதனடா புதுசா ஒரு வரலாறு வருது, இதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும்னா அவங்க எழுதிட்டு இருக்காங்க. புதிய வரலாறு எழுதிட்டு இருக்காங்க. உண்மை வரலாறு என்ன? புதிய வரலாறு எழுதினாலும் சரி, பழைய வரலாறு படினாலும் சரி, எப்படி பார்த்தாலும் பெருந்தலைவர் காமராஜருக்கு கருணாநிதி செய்த துரோகங்கள், கருணாநிதி செய்த பல்வேறு எதிர்ப்புகள், கருணாநிதி புகழை இரட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்திரா காந்தியுடன் கைகோர்த்து கொண்டு அவர் செய்த நிகழ்வுகள், இது யாருமே தமிழக மக்கள் மறக்கல. குறிப்பா பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்களும் நாடார் சமுதாய மக்களும் மறக்கவே இல்லை. தென் மாவட்டங்கள்ல இந்திரா காங்கிரசும் கருணாநிதியும் கூட்டணி வைத்துக் கொண்டு பெருந்தலைவர் காமராஜரை வீழ்த்த வேண்டும் என்று முதல்ல தமிழ்நாட்டில் மதவாத அரசியலை முன்னெடுத்தது கருணாநிதி. கருணாநிதி கூட சேர்ந்துக்கிட்டு அந்த அவங்களுக்கு ஒத்துவதுனது காங்கிரஸ். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பானா, காமராஜர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் நினைச்சிட்டு இருப்பான். காமராஜர் இருந்த காங்கிரஸ் 1971 கன்னியாகுமரியில பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிடும் போது அவருக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தான் இன்றைய இந்திரா காங்கிரஸ்காரர்கள். இவர்களுடைய சின்னம் என்பது கை சின்னம். அது சந்திரசுவாமி என்பவருடைய கையை வைத்து செயல்படக்கூடிய சின்னமாக இருக்கிறது. ஆனா இவங்க என்ன சொல்லுவானுங்க, பாரதிய ஜனதா பத்தி தவறா பேசும்போது கை சின்னத்துக்கு வாக்களிங்க. அந்த கையை யாருக்கு சொந்தம்? ஒரு பிராமணருக்கு சொந்தம். அந்த சின்னமே ஒரு பிராமணருக்கு சொந்தம். காமராஜர் தொண்டர்கள் சொல்லி இன்னைக்கு நாட்டை ஏமாற்றக்கூடிய யாருக்காவது காமராஜர் எந்த சின்னத்தில் போட்டிட்டாருன்னு கேட்க தெரியாது. அந்த அளவிற்கு தமிழர்களை ஏமாற்றி அரசியல் செய்வதில் இந்திரா காந்தி காங்கிரசும் கருணாநிதியும் சளைத்தவர்கள் அல்ல. ஒரு காலத்தில் இந்திரா காந்தியை கொலை செய்ய முயற்சி செய்த கருணாநிதியுடன் கூட்டணி வைத்திருக்கிறவங்க தான் இன்றைய இந்திரா காங்கிரஸ். அபாண்டமான குற்றச்சாட்டு வரலாறு. அது வீடியோ நெல்லை நெடுமாறன் எழுதிய கேஸ் கூட எந்த கேஸ் பார்க்க தயாரு. நெல்லை நெடுமாறன் எழுதிய பெருந்தலைவர் காமராஜர் நிலையில்ங்கிற புக்கில் அவரே பதிவு பண்ணியிருக்காரு. நாங்க தான் இந்திரா காந்தி உயிரை காப்பாற்றணும், என்னுடைய மண்டைகள் உடைக்கப்பட்டதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படிலாம் நீங்க அவர் மேலதான் கேஸ் போட வேண்டியிருக்கோம், என் மேல போட முடியாது.
ஆதாரத்தில் இல்லாம நான் எதுவும் பேச மாட்டேன். அப்படி பேசுகிற அவசியம் எனக்கு கிடையாது. அதாவது இந்திரா காந்தியை கொலை செய்ய முயற்சித்த திமுகவுடன் தான் இவங்க எல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு பெருந்தலைவர் காமராஜருக்கு எதிராக இவங்க என்னென்ன பேசுறாங்கன்னு தெரியுமா தெரியாதா? இந்திரா காங்கிரஸும் திமுகவும் கூட்டுங்கிறீங்க. இந்திரா காந்தியை கொலை செய்வதற்காக திமுக முயற்சித்ததுன்னு சொல்றீங்க. அது முதல்ல இந்திரா காந்தி பிரதமரா இருக்கும் போது கூட்டணி இல்லாத போது கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப கொலை செய்ய எதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா, இவங்க கூட்டணி இருந்தாதான் இவங்களால வாழ முடியுங்கிறதுக்காக எமர்ஜென்சில ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்ட ஆட்சி கருணாநிதி ஆட்சி. அந்த அந்த அதை ஆட்சி கலைத்தது யாரு? இந்திரா காந்தி. அப்ப அந்த இந்திரா காந்தி கூட 71 எப்படி கூட்டணி வைக்காங்க? அந்த இந்திரா காந்தி எப்படி 71 கூட்டணி வைக்குது? காமராஜர் என்கின்ற ஒரு அரசியல் ஆளுமை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவிற்கும் மிகப்பெரிய தலைமையா இருக்கிறாரே, அவரை வீழ்த்த வேண்டும், பெருந்தலைவர் காமராஜரை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக தன்னை கொலை செய்ய முயற்சி செய்த கருணாநிதியுடன் இந்திரா காந்தி கூட்டணி வைக்கிறாங்க. இதுதான் வரலாறு. அதே மாதிரி தன்னுடைய ஆட்சியே கலைத்த, ஊழலுக்காக தன்னுடைய ஆட்சியை கலைத்த இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சது யாரு? கருணாநிதி. இவங்க எல்லாம் இன்னைக்கு அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். இது எதுக்காக சொல்றேன்னா, முதல்ல மதவாதத்தை தூண்டி வாக்கு கேட்டது கருணாநிதியும் இந்திரா காங்கிரஸ் கூட்டணி தான். மேரியின் மகனுக்கு உங்கள் ஓட்டா, சிவகாமி மகனுக்கு உங்கள் ஓட்டா. சிவகாமி மகன்னா யாரு? பெருந்தலைவர் காமராஜர். மேரி மகன் ஒரு கிறிஸ்தவ நாடாருக்காரு, அவரை சொல்றாங்க. ஓகே. அப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக அளவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நாடார்களுக்கும் இந்து நாடார்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்தி காமராஜரை வீழ்த்த வேண்டும் என்கின்ற அயோக்கியத்தன அரசியலில் முதல் எடுத்து வைத்தது கருணாநிதியும் இந்திரா காந்தியும். இது வரலாறு. இதை எவனால் மறுக்க முடியுமா? இப்படிப்பட்ட அயோக்கிய பயல்கள் தான் மெரினாவில் பெருந்தலைவர் காமராஜரை அவரை புதைக்க வேண்டும் அல்லது எரிக்க வேண்டும் கேட்கும் போது அண்ணாவை ஏற்கனவே வச்சிருக்காங்க. அவர் முதலமைச்சராக இருந்ததுனால வச்சிருக்காங்க. காமராஜர் இறக்கும் போது முதலமைச்சரா இல்ல, 2/10/1975 அவர் முதலமைச்சரா இல்ல. அப்ப நாங்க அதுக்கு இடம் தர முடியாதுன்னு சொன்ன கருணாநிதியுடைய முகத்திரையை திருச்சி வேலுச்சாமி அவர்கள், பல நெடுவாரன் அவர்கள் மற்றும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் தலைவர்கள் இவர்கள் எல்லாம் சொல்றாங்க, போலி காங்கிரஸான இந்திரா காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் கருணாநிதியிடம் ஏதோ ஒரு வகையில பயனடைந்தக்கூடிய இந்திரா காங்கிரஸ்காரர்கள் அதெல்லாம் இல்ல இதெல்லாம் இல்லன்னு மாத்தி குழப்பத்தை பண்றாங்க. எங்களுடைய கருத்து என்னன்னா, நல்ல வேலையாக மெரினா பீச்சில் வைக்காதது நல்லது. காமராஜர் காந்திய தொண்டர், அவருக்கு காந்தி மண்டபத்தில் வச்சதுக்கு கோடான கோடி நன்றிகள். நடுவில் கூட கருணாநிதி செத்ததுக்கு சாகும் போது அவருக்கு மெரினாவில் இடம் கிடைக்கலன்னு காந்தி மண்டபத்தில் வச்சிருவான்னு ஒரு தகவல் வந்துச்சு. நாங்களாம் பதறி போயிட்டோம். ஊழலில் தந்தை, ஊழலுக்காக ஆட்சி கலக்கப்பட்ட ஒருவருடைய பூத உடலை நேர்மையின் மறுவடிமா இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜருடைய இறுதி அவர் எரியூட்டப்பட்டார், புதைக்கல. அந்த இடத்துக்கிட்ட வைக்கிறாங்க போது நாங்களாம் பயந்துட்டோம், என்னடா இது அப்படின்ட்டு. ஊழல்வாதியையும் நேர்மையாளரையும் ஒரே இடத்துல வச்சா என்ன ஆகும் அப்படின்னு பயந்துட்டோம். இது எதுக்கு சொல்றோம்னா, அண்ணன் EPS அவர்கள் சொன்னது 100% வரலாற்று தகவல், உண்மை தகவல். அந்த கர்மா தான் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் காலை பிடித்து கெஞ்சாத குறையாக கெஞ்சி மெரினாவுல கருணாநிதியை வைப்பதற்கு இடம் கெடுது. கருணாநிதியை மெரினாவில் வைக்கும் போது கருணாநிதி ஒன்றும் முதலமைச்சர் கிடையாது. இப்ப எம்ஜிஆர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, அண்ணாதுரை இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் முதலமைச்சராக அவர்கள் இருந்தார்கள். அப்ப இனிமே என்ன ஆகும்? முதலமைச்சரா யார் இருந்தாலும் மெரினாவில் வரிசையா சுடுகாடுகள் வரப்போகிறது, தொடர்ந்து நடக்க போகிறது. இது இந்த மாதிரியான ஒரு தவறுதலை செய்யக்கூடிய ஆட்கள் திமுகவினர் தான். ஒரு வரலாற்று கோட்டை அவர் எடுக்கிறாரு, முதலமைச்சர் எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒருவேளை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தா அப்போதைய நாளிதழ்களையும் பத்திரிகை செய்திகளும் மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்ல. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. வாட்ஸ்அப்ல வரக்கூடிய பொய் செய்தியை வாந்தி எடுக்கிறாருன்ற கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு முதலமைச்சர். வாட்ஸ்அப்ல வர பொய் செய்தியை வாந்தி எடுக்கிறது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான். புரியுதா? சீமான் அவர்கள் நேற்று எடப்பாடி அவர்கள் சொன்ன தகவல் 100% உண்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடியே மூத்த அரசியல்வாதி திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பல பேட்டிகளை பல முறை சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல இவங்க தட்டி கழிச்சுட்டுலாம் போக முடியாது. கருவாட்டிக்காய் நீங்க கார்ட்டூன் போட்டீங்களா, காமராஜரை பத்தி தவறுதலாக நீங்கள் போட்ட கார்ட்டூன்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல இருக்கு. முரசொலியில நீங்க காமராஜரை பத்தி தவறுதலா கார்ட்டூன் போட்டதே இல்லையா?
காமராஜரை கல்வியில் ஏற்ற மாதிரி போட்டோ நீங்க போடலையா? காமராஜருக்கு பெண் வேடம் போட்ட மாதிரி நீங்க போடலையா? காமராஜரை வந்து களிமண் பிள்ளையார் மாதிரி கார்ட்டூன் நீங்க போடலையா? என்று ஐயோக்கியத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறது அரசியல் நாடகம். உலகமே போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜரை ஈவேரா போன்று ஒரு வட்டத்துக்குள்ளும், கருணாநிதி போல ஒரு வட்டத்துக்குள்ளும், அண்ணா போல ஒரு வட்டத்துக்குள்ளும் அடைப்பதற்காக நீங்க என்ன பேசுறீங்க? விருதுநகர் காமராஜர் மண்ணுன்றீங்க. விருதுநகர் காமராஜர் மண்ணு, தமிழ்நாடு காமராஜர் மண்ணு, இந்தியாவே காமராஜரோட மண்ணு தான். இந்த பரந்த மனப்பான்மை இல்லாம நீங்க வந்து என்ன பண்றீங்க? விருதுநகர் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு காமராஜர் ஞாபகம் வருதா? காமராஜரை பற்றி காங்கிரஸ் திமுக கூட்டணியுடைய கைகூலி ஊடகவியலாளர் முக்தார் பேசும்போது ஒட்டுமொத்த தமிழகத்துல 200க்கும் மேற்பட்ட இடங்களை புகார் மனு கொடுக்கப்பட்டது உங்களுடைய கவனத்துக்கு வந்துச்சா இல்லையா? காவல்துறையில் இத்தனை புகார் கொடுக்கப்பட்டு உங்களுக்கு கவனத்துக்கு வரலன்னா நீங்க எப்படி சரியான ஒரு முதலமைச்சராக இருப்பீங்க? நிர்வாக திறனற்ற முதலமைச்சராக இருந்திருப்பீங்க. ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. அரசியல்வாதி பேசணும். உங்க கட்சியை சேர்ந்த துரைமுருகன் பேசினாரு, உங்க கட்சியை சேர்ந்த மனோ தங்கராஜ் நாடர்களை பத்தி தவறா பேசினாரு, உங்க கட்சியை சேர்ந்த சிவசங்கர் அமைச்சர் பேசினாரு. அதுக்கு நீங்க ஏன் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல? உங்க கட்சியை சேர்ந்த உங்க சகோதரி கனிமொழி நாடார் என்ற பெயரை போடாதீங்கன்னு சொல்லிச்சு. ராசா தமிழ்நாடு என்று பெயர் வைக்கிறதுனாலதான் காமராஜருடைய அரசியல் வீழ்ச்சி. 1961லயே நீங்க வந்து தமிழ்நாடு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடியே காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள எல்லா இதுக்கும் தமிழ்நாடுன்னு தான் இருக்குது. பல்வேறு கல்வெட்டுகளை 60 உள்ள கல்வெட்டுகளே தமிழ்நாடு முதலமைச்சர் காமராஜர் தான் இருக்குது. உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? என்னமோ நீங்க வந்து தமிழ்நாடு பேர் வச்ச மாதிரி ஏமாத்திட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக 79 நாட்கள் பட்டினி போராட்டம் இருந்து உயிர் நீத்திய சமுதாயம் தியாகி சங்கர்லிங்கனார் நாடாரு. திமுக காரணம் இல்ல திக காரணம் எவனாவது இந்த மாதிரி தமிழ்நாடுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி உயிர் விட்ட வரலாறு இருக்குதா? தமிழ் மொழிக்காக உயிர் விட்ட நாடார்கள் தாளமுத்தா இருக்கட்டும், இல்ல தமிழர்கள் நடராஜனா இருக்கட்டும், அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க எனக்காக அவங்க செய்த தியாகத்தை இப்போது ஒட்டக்கூடிய திருட்டு ஸ்டிக்கர் போல ஒட்டி ஊரை ஏமாத்துறது யாரோட வேலை? முழுக்க முதல்வர் ஸ்டாலின் வாட்ஸ்அப் செய்திகளை படித்துக் கொண்டு அதை உண்மை என்று நம்பி கொண்டு உளறி தெரிகிறார். அவர் வந்து எந்த அளவுக்கு அவர் நாலேஜ் இல்லாத ஆளுங்கிறத நம்ம ஒரு சின்ன விஷயம் போல சொல்றோம். தென் மாவட்டங்களை பதநீரை குடிக்க கொடுக்குறாங்க. பதநீர்ல எவ்வளவு சக்கரை போட்டீங்கன்னு கேட்காரு. இதை கூட சக்கரை போட்டிருக்கீங்களா இனிக்குதாமா சக்கரை போட்டீங்களா இனிக்குதுன்னு கேட்கறாருன்னா அப்ப அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் பொருள் இருக்கு, நாட்டு நடப்புல இருக்கு. பதநீர்னா என்னன்னே தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேவையா? தமிழ்நாட்டுடைய மாநில மரம் பனைமரம், தமிழ் தேசியத்தினுடைய மாநில மரம் பனைமரம். அந்த பனை மரத்தினுடைய பயன்களில் ஒன்றான பதநீரை எப்படி உருவாகுது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேவையா? அப்படிங்கிறத மக்களுடைய பார்வையா இருக்கும். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த அளவுக்கு ஒரு அறியாமையில் உள்ள ஒரு முதலமைச்சர். ஏற்கனவே ஒரு சர்ச்சை வந்தது. இந்த விருந்தினர் மாளிகையெல்லாம் வந்து காமராசர் அவர்கள் வயதானதுனால ரொம்ப தூங்க முடியல, அதற்காக ஏசி போட்டு கொடுத்தது, கூலர் போட்டு கொடுத்தது கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சிவா எம்பி சொல்லியிருந்தார். இது பெரிய சர்ச்சையாச்சு. ஆனா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசி வரைக்கும் அப்படியே நின்று இருந்தாரு. இப்ப அதை பற்றின விளக்கம் என்ன? அந்த நேரத்திலையும் நாடார்கள் வந்து காமராஜர் தொண்டர்கள் பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. காமராஜர் வந்து முதலமைச்சராக இருக்கும் போதே வேப்பமரம் கரண்ட் கட்டானோன்னு வேப்பமரம் எடுத்த அடியில துண்டை போட்டு படுத்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். இவர்களோட நோக்கம் என்பது காமராஜருடைய புகழை இரட்டடைப்பு செய்ய வேண்டும், காமராஜருடைய பெயரை நீக்கிவிட்டு அந்த இடத்துல கருணாநிதி பெயர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு நிகழ்வுகள் ஏற்கனவே நடந்துச்சு. திருத்தணியில நம்ம காய்கறி அங்காடியில காமராஜர் பேர் இருந்தது, அதை நீக்கிட்டு கருணாநிதி பேர் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது நாங்கள் எல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் அதை நீக்கணும். நாடார் சங்கம் என்ன பண்ணுது சில பேர் கேட்பான். காமராஜர் பெயரை நிலைநிறுத்துவதற்காக திருத்தணியில இருக்கட்டும், திருச்சியில வந்து பாரம்பரியம் உள்ள நூலகத்தோட பேரை கருணாநிதி பேர் வைக்க சூடும் போது எதிர்ப்பு தெரிவிச்சது காரணமாக நீக்கப்பட்டுச்சு. மன்னார்குடியில காமராஜர் பேர் அதுவே பேர் நிறுத்தி நீக்கப்படும் முயற்சி போடும்போது அதை நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டுபிடிச்சு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சதெல்லாம் நீக்கப்பட்டுச்சு. மீதி நேரத்துல இல்ல. இப்ப இதுல வந்து உண்மை தகவல் என்னன்றத நிறைய பேர் பேசியிருக்காங்க. திருச்சி வேலுச்சாமி பேர்கள் ஆதாரத்துடன் மிக தெளிவாக சொன்னார். அதாவது காமராஜர் ஐயா ஏசி இல்லாம தூங்க மாட்டாருங்கிறது 100% பொய்யான தவறான தகவல். கருணாநிதி தான் இந்த பொய்யை முதல்ல சொன்னவரு. திருச்சி சிவா அந்த கருணாநிதி சொன்ன பையன் உண்மை நம்பி சொன்னவரு. இந்த பொய்யை முதலில் சொன்ன ஆள் யாருன்னா யாரு? கருணாநிதி தான். பொய்யர்களுக்கெல்லாம் தலைவரான கருணாநிதி. கருணாநிதி பேசினாலே பொய்யாதான் இருக்கும். அப்படிப்பட்ட கருணாநிதி தான் இந்த மாதிரி பொய்யான கதைகளை அரசியலுக்காக பேசினாரு. அப்போ அவங்க என்ன கேட்கறாங்க, நீங்க பண்ண ஐயக்கத்தனத்துல ஒண்ணு சொல்றோம், காமராஜருக்கு வந்து சக்கரை நோய் இருந்தது,
அவர் வந்து பாத்ரூம் போறதுக்கு பயனர் மாளிகை பயன்படுத்துவாங்க, அதெல்லாம் மூடி வச்ச அயோக்கிய பெயர் தாண்டா நீங்கன்னு சொல்லி யாரு சொல்றா? திருச்சி வேலுச்சாமி அவர்கள் அவர் எந்தெந்த ஊர்ல என்னென்ன நடந்துச்சுங்க வரைக்கும் சொல்றாரு. பாத்ரூம் போறது கூட, பாத்ரூமுக்கு கூட ஒரு முன்னாள் முதல்வர், தமிழகத்தினுடைய வரலாற்று நாயகன் காமராஜர் ஐயா போறதுக்கு கதவை பூட்டி வச்ச அயோக்கிய பயல்கள் தான் இன்னைக்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக என்ன சொல்றானுங்க ஏசி போட்டு கொடுத்தோன்றாங்க. இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்காக இருக்காங்க. இவங்களுக்கு சொல்வதெல்லாம் பொய். காமராஜர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவருடைய கல்யாணத்துக்கு போயிருக்கிறாருங்கிறது உண்மை. கருணாநிதி தன்னுடைய சொந்த மகனை போல காமராஜரை பார்த்துக்கிட்டாருன்னு சொல்றதுல 100% பொய். காமராஜருடைய அரசியல் அவர் மரணத்தினாலதான் திமுக அரசியலே இருக்க முடியுது. காமராஜர் இறக்காம இருந்திருந்தால் திமுகவுடைய அத்தியாயம் 1977 முடிவுக்கு வந்திருக்கும். இது எப்படி சொல்றேன்னா, எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடைபெற்ற திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஆளும் திமுக கருணாநிதி கட்சி 3ஆவது இடத்துக்கு போயிடுச்சு. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல அரங்கநாயகம் அவர்கள் வெற்றி பெறாரு, திமுக 3ஆவது இடத்துக்கு போயிடுச்சு. முதல் இடத்துல வந்து அண்ணா திமுகவும், 2ஆவது இடத்துல வந்து காங்கிரஸ் கிடையாது, காமராஜருடைய பழைய காங்கிரஸ் தான் இவங்க கூட கூட்டணியில இருக்க இந்திரா காங்கிரஸ். ஆமா, அப்போ இந்த இந்திரா காங்கிரசும் திமுகவும் இனப்பெரியாத தொலைவுடன் அந்த காலத்திலேயே காமராஜருக்கு எதிராக அரசியலை செய்த அயோக்கியர்கள். ஆனா அவனுக்கு தான் இன்னைக்கு என்ன பண்றது? காமராஜர் உருவாக்கி வச்ச சத்தியமூர்த்தி போனா இருக்கட்டும், காமராஜர் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய நம்ம தேனாம்பேட்டை காமராஜர் மைதானம் இந்த பல ஆயிரம் கணக்கான கோடிகள் சொத்துக்களை வைத்துக் கொண்டு காமராஜரை பத்தி திமுக காரங்க பேசும்போது ஒரு எதிர்ப்போட தெரிவிக்கல. திருச்சி சிவா பேசும்போது எதிர்ப்பு தெரிவிக்கல, ராசா பேசும்போது எதிர்ப்பு தெரிவிக்கல, காமராஜரை யார் எப்படி விமர்சனம் பண்ணாலும் எதிர்ப்பு தெரிவிக்கல. உண்மையாலுமே நீங்க இந்திரா காந்தி தொண்டர்கள் அப்படிதான் இருப்பீங்க. நீங்க காமராஜரை பத்தி பேசுறதுக்கோ அவர் பயன்படுத்தப்படுத்துறதுக்கோ இந்திரா காந்திக்கு எந்த தகுதியும் கிடையாது. உங்களுக்கு உண்மையாகவே காமராஜர் எதிர்ப்புல நீங்க 100% இருக்கிறது உண்மை. காமராஜர் நாங்க எதுக்கு கேட்கிறோம்னா, இதெல்லாம் நீங்க செய்றீங்களா? காமராஜர் உருவாக்கி வச்ச சொத்தை நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? அதை பொதுமக்களுக்கு கொடுத்துருங்க, அரசு கஜனாவுக்கு கொடுத்துருங்க. இப்ப வரக்கூடிய தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களோட அஜெண்டாவே காமராஜர் உருவாக்கிய காங்கிரஸ் கட்சி சொத்துக்களை அரசு உடைமையாக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. ஏன்னா இப்ப இருக்கிற கட்சிக்கும் அப்ப இருக்கிற காமராஜர் உருவாக்கின கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. காமராஜர் என்ன அது உழைத்து அவர் சம்பாத்தியத்துல வாங்கினதா? அவர் தோல்ல போட்ட துண்டை வித்து வாங்கின சொத்து. அதெல்லாம் உங்களுக்கு வரலாறு படிக்கல நீங்க. அவருக்கு வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான துண்டுகள் போடும்போது அந்த துண்டுகளை வந்து விற்பனை செய்து அதன் மூலம் பாலமந்தியார் வித்யாலயா ஸ்கூல் இருக்குல்ல, பாலமந்தியார் ஸ்கூல், காமராஜ் ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு நன்கொடை வழங்கினதா இருக்கட்டும், அதுல வர்ற அவருக்கு நன்கொடையா கொடுக்கக்கூடிய பணத்தை எல்லாம் பத்திரிகையாளர் ஒருவரை கொடுத்து அவர் பேர் எனக்கு டக்குனு வர மாட்டேங்குது. ஹிந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் கஸ்தூரி ரங்கன் அவர்களிடம் பெருந்தலைவர் காமராஜர் தனக்கு கொடுக்கக்கூடிய அரையணா, காலனா, நாலனா இந்த மாதிரி பணங்களை 8 ரூபா 10 ரூபா சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட கொடுத்துருவார். அவர் எவ்வளவு பெரிய தியாகி பாருங்க. அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வைத்து பெருந்தலைவர் காமராஜருக்கு தெரியாமலே சேர்த்து வைத்து இவ்வளவு பெரிய இடத்தை, காங்கிரஸ் மைதானத்தை வாங்கி காமராஜரிடம் கட்சிக்காக கொடுத்தவர் தான் கஸ்தூரி ரங்கன். அப்போ மக்கள் தனக்கு கொடுக்கக்கூடிய காலனா அரையனா பணம் கூட நமக்கு தேவையில்லை, மக்களுக்கு பயன்பட வேண்டும் அப்படின்னு செயல்பட்ட காமராஜர் எங்க திருட்டு ரயில் ஏறி அண்ணா அறிவாலயமா இருக்கட்டும், முரசொலியாக இருக்கட்டும், அது யாருடைய சொத்து, யார்கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச சொத்துன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் விவாதம் இருக்கக்கூடிய திமுக எங்க? இதுதான் இவங்களுடைய அரசியல். நீங்க மறைமுகமா அது வந்து பட்டியல் சமூகத்தினர் கொடுக்கப்பட்ட அந்த மறைமுக நேரடியாவே சொல்றோம். பஞ்சமி நிலமான்னு கேள்வி. பஞ்சமி நிலம் தான், பஞ்சமி நிலம் தான். அதனால உங்களுக்கு சந்தேகம்? பஞ்சமி நிலம் சொல்லி குற்றச்சாட்டு பண்ணி மூலப்பத்திரத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னா இது வரைக்கும் கொண்டு வந்து காமிச்சாங்களா திமுகவினரே? 12 லட்சம் ஏக்கர்கள் பஞ்சமி நிலத்தை வந்து கொள்ளையடித்த அந்த கொள்ளைக்காரர்கள் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா எல்லாமே ஒரு இடத்துல போய் தான் கனெக்ட் ஆகும். சென்னையில பல ஏரி குளங்கள் காணாம போச்சுல, அந்த ஏரி குளங்கள்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னு இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா அதை லேவுட்டு போட்டு வித்து அயோக்கிய பயணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் சேரும். அது எந்த இடம்னு உங்களுக்கே தெரியும். வல்லூர் கோட்டத்தை மறைமுகமா சொல்றீங்க. வல்லூர் கோட்டமா இருக்கலாம், தாளமுத்து நடராஜன் மாளிகையாக இருக்கலாம், பல்வேறு பகுதிகளில். சென்னை வந்து ஒரு அழகான ஒரு நகரம். அந்த நகரத்தை இந்த மாதிரி பெருநகர வளர்ச்சி குழுங்கிற பேர்ல ஏரிகளையும் குளத்தையும் அழித்தது கருணாநிதியுடைய ஆட்சி.
முதலமைச்சர் பெருமை கூற குறிப்பிடும்படியாக காமராசருக்கு கருணாநிதி அவர்கள் எதுவுமே செய்யலையா? காலம் பூராமே காமராசரை எதிர்த்து காமராசரை அழிக்கணும்ன்ற முயற்சியில தான் போனாரு. காமராசருக்கு நல்லது எதுவுமே செய்யலன்ற கருத்து தான் நீங்க முன்வைக்கிறீங்களா? அதாவது காமராஜர் ஆட்சி காலத்துல காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் எதிர் துருவங்களா இருக்கும்போது பல்வேறு விமர்சனங்கள் கருத்துக்கள் சொல்றது இயல்பு. அது அரசியல் நடந்துகள் அரசியல் கடந்து போயிடலாம். ஆனால் காமராஜர் ஐயா மறந்ததுக்கு அப்புறம் திமுக செஞ்ச துரோகங்கள் பட்டியலில் போடுறோம். இந்திரா காங்கிரஸ் சார்பாக பெருந்தலைவர் காமராஜரை பெருமைப்படுத்தும் வகையில் ஏதாவது ஒரு நிகழ்வோ தமிழ்நாட்டில் இருக்குதா? தமிழ்நாட்டில் அதிக சிலைகளை வைக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் சிலை வச்சது ஸ்தாபன காங்கிரஸ் என்று பின்னாடி ஜனதாவாக மாறிய ஜனதா கட்சி சார்பில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் காமராஜர் தொண்டரான ஐயா நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் சிலையை வாங்கி நன்கொடையை கொடுத்துருக்காங்க. இதுதான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேளுங்க. சென்னை விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் என்று 89 ஐக்கிய ஜனதா ஐக்கிய முன்னணிங்கிற பேர்ல VP சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அவர் திங்க் பண்றாரு. பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து 5000க்கும் மேற்பட்ட சாதிகள் பயனடைவதற்கு காரணமான சமூக நீதி காவலர் பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டணும்னு யாரு சொல்றா? VP சிங். ஆனால் இந்த கருணாநிதி ஒட்டுமொத்த விமான நிலையத்துக்கு காமராஜர் பெயரை வைத்து விடுவார்களே என்று வாயிலில் வயிற்றில் அடித்துக் கொண்டு தனது நண்பரான VP சிங் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு படித்தவரான காமராஜர் பெயர் வைக்காதீங்க, படித்தவர் அண்ணா பெயரை வைங்க, உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் வைங்க. இப்படி அரசியல் ஒரு அயோக்கிய அரசியல் செய்ததுதான் கருணாநிதி. இது யாராவது மறுக்க முடியுமா? டெல்லி ஏர்போர்ட்டுக்கு என்ன பேர் இருக்கு? இந்திரா காந்தி விமான நிலையம். ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு ராஜீவ்காந்தி விமான நிலையம். புவனேஸ்வர் விமானத்துக்கு பட்நாயக் விமான நிலையம். தமிழ்நாட்டில் மட்டும் விமான நிலையத்துக்கு பேர் இல்லை, உணயத்துக்கு தான் பேரு, தான் பேரு. கரெக்ட். இப்போ VP சிங் சொன்னது என்ன சொல்லாரு? மொத்தமா விமான நிலையத்துக்கு பேர் வைங்க. அது அப்பவே தடுக்கப்பட்டு விட்டது. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு விமான நிலையத்துக்கு பேர் வர்றத கூட சகித்து கொள்ள முடியாமல் ஐயக்கத்தன அரசியலால் தடுத்து நிறுத்தியவர் கருணாநிதி. இவர் எப்படி காமராஜருக்கு மகன் போல செயல்பட்டு இருப்பாரு? காமராஜர் 1975, விமானத்துக்கு பேர் வைக்க போறது 89-90. 15 வருஷம் கழிச்சுமே அவ்வளவு ஒரு வஞ்சக எண்ணத்தோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பெருந்தலைவர் காமராஜருடைய நேர்மையான தூய்மையான ஆட்சியை உலகம் உள்ளவரை பேசுவார்களே என்கின்ற வஞ்சகத்தின் காரணமாக காமராஜர் பெயரை இரட்டடிப்பு செய்த அரசியல்வாதி தான் கருணாநிதி. அவர் எப்படி மகன் போல போய் செஞ்சிருப்பாரு? காமராஜர் பெயரை அறிவிக்க வேண்டும். பாண்டிச்சேரியில் இருக்காங்க, கல்வி தினமா காமராஜர் பிறந்த நாளை அறிவிக்கணும்னு சொல்லி நாடார் சமுதாய மக்கள் எல்லாம் கோரிக்கை வைக்கும் போது கல்வி வளர்ச்சி தினம்னு சொல்லி அறிவித்து ஒரு ஜீவோ போட்டார் கருணாநிதி. இது மட்டும்தான் அவர் செஞ்சது. செய்யலையேன்றது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கரெக்ட் ஏதோ ஒன்று செஞ்சு தலைவர் பெயர்ல எப்பெல்லாம் பேர் இதா வருதோ அப்பெல்லாம் அதை தடுத்து நிறுத்துறது ஐயா கருணாநிதி தான். 2008 அதே விமான நிலையத்துல காமராஜர் பெயரெல்லாம் நீக்கிட்டாங்க, எடுத்துட்டாங்க. மத்தியில் ஆளுற காங்கிரஸ் அரசு, மன்மோகன் சிங் அரசு, இந்திரா காந்தி அரசு 2008 விமான நிலைய விரிவாக்கங்கிற பேர்ல ஏர்போர்ட் ஏறும் போதும் காமராஜர் பேரை சொல்றது இல்ல, இறங்கும் போதும் காமராஜர் பேரை சொல்றது இல்ல. இந்த மாதிரி நிகழ்வு 2008 இருந்து நாங்க போராடுறோம். நாடார் அமைப்புகள் போராடுது, காமராஜர் தொண்டர்கள் போராடுறாங்க, காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கருணாநிதியில இருந்து ஒண்ணுமே நடக்கல. 2023 என்னுடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி விமான நிலையத்தில் 7000க்கும் மேற்பட்டவர்கள் உள்ள போராட்டம் நடத்தி, முற்றுகை போராட்டம் நடத்தி, அதற்கப்புறம் மத்திய விமானத்துறை அமைச்சரை சந்திச்சு அவர்கிட்ட எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு தடைக்கலை உருவாக்குறாங்கன்னு பாருங்க. ஒட்டுமொத்த விமான நிலையத்துக்கு காமராஜர் பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த இந்திரா காங்கிரஸ்காரர்களும் இந்த திமுக காரர்களும். இவங்க கேட்டா காமராஜர் தொண்டர்கள், நாங்க காமராஜர் ஆட்கள் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த அயோக்கிய இந்திரா காங்கிரஸ் ஆட்கள்.
தொடர்ந்து இது போன்ற வரலாறுகளையும் உண்மை வரலாறுகளையும் உங்களை போன்றவர்கள் வெளிப்படுத்தினா மட்டும்தான் என்ன நடந்தது அப்படிங்கறத பொதுவெளியில ஒரு விவாதத்துக்குள்ள கருத்தாவது மறுப்பு கருத்துக்கள் சொல்வது அப்படின்ற மாதிரி விவாதத்துக்குள்ள கருத்தாவது மாறும் அப்படிங்கிறது தான் இருக்கு. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.